வணக்கம் நண்பர்களே. இந்த தமிழ் டேல்ஸ் கிட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க நிலா. இன்று ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான கதை சொல்லப் போறேன். வாங்க கதைக்குள்ள போலாமா? ஒரு பெரிய காட்டில் ஒரு கொடிய சிங்கம் வாழ்ந்துச்சு. அந்த சிங்கம் ரொம்ப கொடுமையானது. எல்லா நாளும் ஒரு விலங்கு கொன்று சாப்பிடும். காட்டு விலங்குகள் எல்லாம் பயத்துல நடுங்கினாங்க. ஒரு நாள் எல்லா விலங்குகளும் சேர்ந்து சிங்கத்திடம் போய் சொன்னாங்க, ராஜா, நீ எல்லா நாளும் ஒரு விலங்க கொல்ற. இப்படி போனா நாங்க எல்லாரும் அழிஞ்சிடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு விலங்கு தானா உன்னிடம் வரட்டும். நீ வேற எதுவும் கொல்ல வேண்டாம். சிங்கம் சிரிச்சு, சரி, ஒரு நாளைக்கு ஒரு விலங்கு வந்தா போதும். ஆனா யாராவது வரலேனா நான் எல்லாரையும் கொன்றுடுவேன்னு சொன்னான். அதிலிருந்து எல்லா விலங்குகளும் ஒரு நாளைக்கு ஒரு விலங்கு சிங்கத்திடம் போக ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் முயலோட முறை வந்துச்சு. சின்ன முயல் ரொம்ப பயந்துச்சு. ஆனா அது புத்திசாலித்தனமா யோசிச்சுச்சு. முயல் மெதுவா நடந்து மதியம் நேரத்துல சிங்கத்திடம் போனாள். சிங்கம் கோபமா கர்ஜிச்சது. ஏன் இவ்வளவு லேட்டா வந்த? இன்னைக்கு உன்னை சாப்பிடுறேன். முயல் அமைதியா சொன்னாள், ராஜா, மன்னிச்சிடு. வழியில இன்னொரு பெரிய சிங்கம் என்னை பிடிச்சு நீ எங்கே போகிறாய்ன்னு கேட்டுச்சு. நான் உன்னை பத்தி சொன்னேன். அப்போ அது நான் தான் இந்த காட்டோட உண்மையான ராஜான்னு சொல்லி என்னை விட்டுடுச்சு. ஆனா அது உன்னை பார்க்கணும்னு சொன்னுச்சு. சிங்கம் ரொம்ப கோபமடைஞ்சு, எங்க இருக்கு அந்த சிங்கம்? என்னை விட பெரிய சிங்கமா? நான் பார்க்கணும்னு கர்ஜிச்சது. முயல் சொன்னாள், வா ராஜா, அந்த சிங்கம் ஒரு கிணற்றுல இருக்கு, நீ பாரு. சிங்கம் முயலை தூக்கிட்டு கிணறு பக்கம் போச்சு. கிணற்றுல தண்ணி இருந்துச்சு. அதுல சிங்கத்தோட பிரதிபலிப்பு தெரிஞ்சிச்சு. முயல் சொன்னாள், பாரு ராஜா, அங்கதான் அந்த சிங்கம். சிங்கம் கிணற்றுல பார்த்தது தன் பிரதிபலிப்பை பார்த்து, இதுதான் அந்த சிங்கமான்னு கோபத்துல கர்ஜிச்சு கிணற்றுக்குள்ள குதிச்சு விழுந்துச்சு. சிங்கம் கிணற்றுக்குள்ள மூழ்கி போச்சு. முயல் சந்தோஷமா ஓடி வந்து எல்லா விலங்குகளுக்கும் சொன்னாள், நாம இனிமே பயப்பட வேண்டாம், சிங்கம் போயிடுச்சு. எல்லா விலங்குகளும் சந்தோஷமா சிரிச்சாங்க. சின்ன முயல், நீ புத்திசாலி, உன் அறிவால தான் நாங்க காப்பாற்றப்பட்டோம்னு சொன்னாங்க. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிறது, புத்திசாலித்தனம் இருந்தால் வலிமையை வெல்லலாம். அறிவுதான் உண்மையான வெற்றி. அதனால எப்பவும் புத்திசாலித்தனமா யோசிப்போம். சரியா நண்பர்களே? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த கதை விரைவில். பாய் நண்பர்களே, நல்லா இருங்க.